மறைப்பது, தலைவர்களின் சிலைகளை மறைப்பது போன்ற பணிகளை மாநில தேர்தல் அதிகாரியின் உத்தரவின் பேரில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் அரசு அலுவலர்களை வைத்து செயல்படுத்தி வருகின்றனர். அதேவேளையில் இந்த நடத்தை விதிகள் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முறைகேடுகள் நடைபெறுவதை தடுத்து அமைதியான முறையில் தேர்தல் நடத்துவதற்காகவே இந்த நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக தமிழகத்தில் பல இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சிவகங்கை மாவட்டத்தின் சிவன் கோவில் அருகே வட்டாட்சியர் வளர்மதி தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வழக்கம் போல் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். மேலும் அந்த வழியாக வரும் வாகனங்களை நிறுத்தி அதன் ஆவணங்களை சரிபார்த்துக் கொண்டிருந்தனர். இத்தகைய சூழலில் அந்த வழியாக தனியாருக்கு சொந்தமான வாகனம் ஒன்று வேகமாக வந்து கொண்டிருந்தது. இதையடுத்து அந்த வாகனத்தை மடக்கி பிடித்த அதிகாரிகள் அதிலிருந்த நபர்களிடம் விசாரணை நடத்தினர். ஆனால் அதிகாரிகளின் கேள்விகளுக்கு அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளனர். இதனையடுத்து அவர்கள் பேச்சில் சந்தேகமடைந்த அதிகாரிகள் அந்த வாகனத்தில் முழுவதுமாக சோதனையிட்டனர். அப்போது அந்த வாகனத்தில் சுமார் 13 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் இருந்துள்ளது. இதற்கிடையில் அந்த வாகனத்தில் இருந்த மானாக்குடியைச் சேர்ந்த பிள்ளத்திக்குமார், ஓட்டுநர் பாலமுருகன், பாதுகாவலர் அடைக்கலராஜ் உள்ளிட்டோர் தாங்கள் இந்த பணத்தை சிவகங்கை காந்தி வீதியில் உள்ள தனியார் வங்கியின் ஏடிஎம்மிற்கு கொண்டு செல்வதாக தெரிவித்தனர். ஆனால் அந்த பணத்திற்கு முறையான ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்து வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு சிவகங்கை கருவூலத்தில் ஒப்படைத்தனர். தற்போது ஒரே நாளில் பல லட்சம் ரூபாய்கள் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்பாட்டில் நின்ற பெண் வட்டாட்சியர், வலை விரித்து காத்திருந்த தேர்தல் படை. சரசரவென வந்த பேங்க் வாகனம், சோதனையில் சிக்கிய பல லட்சங்கள். பரபரக்கும் சிவகங்கை. இந்திய நாடாளுமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை மொத்தம் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. இதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதனையடுத்து தமிழகத்தில் அனைத்து கட்சிகளுமே ஒரு வழியாக அதனதன் கூட்டணிகளை உறுதி செய்து வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறது. இதில் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளன. இது ஒருபுறம் இருக்க, நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் தொடர்பான நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளது. அதில் தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 3 குழுக்கள் வீதம் 702 தேர்தல் பறக்கும் படை குழுக்கள் மற்றும் 702 நிலையான கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த குழுக்கள் 8 மணி நேரம் என்ற அடிப்படையில் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதன்படி அரசு கட்டிடங்களில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களின் படங்களை அகற்றுவது, சுவரொட்டிகள், சுவர் ஓவியங்களை வண்ணம் பூசி